பருத்தியை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் யாருமே செஞ்சுருக்க மாட்டோம். திருச்சியில் போய் ஒரு ஸ்வீட் ஸ்டாரில் பருத்தி பால் அல்வான்னு கொடுத்தாங்க. அவ்வளோது ஒரு டேஸ்ட்டு. அதை செஞ்சே ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் பருத்தி வாங்கிட்டு வர சொல்லி நாள் நைட்டே ஊற வச்சு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாடியில் அந்த பருத்தியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அரைச்சதை ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கிற சல்லடைனால இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சாக்கா ரொம்ப ரொம்ப கெட்டியான பாலாக வரும். இந்த காலத்தில் எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறப்பெல்லாம் பருத்தி பால்லே டீ போட்டு சாப்பிடுவாங்களாங்க. இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கெட்டியான தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக கருப்பட்டி எடுத்திருக்கேன் பாருங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் கரைச்சி ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். இப்போ அல்வா செய்ய ஆரம்பிக்கலாமா? அகலமான பேனில் நம்ம எடுத்த பருத்தி பால் தேங்காய் பால் ரெண்டையுமே ஒன்று சேர்க்கிறேன். ஸ்டவ்வை ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிண்டையிலேயே அது திரண்ட பால் மாதிரி வரும். அதாவது தேங்காய் பால் திரண்டு போனால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி திரண்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கெட்டியாக வரும். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி கரைச்சோம்ல, அதை வடிகட்டி இதில் சேர்க்கிறேன். கருப்பட்டி இவ்வளவுதான் அளவு அப்படிங்கிறதுலாம் இல்லை, நம்ம சுகருக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வருதுன்னு. இதில் நான் நெய்யே சேர்க்கலைங்க. கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை பொரிச்சு போட்டது தான், வேற நெய்யே சேர்க்கலை. எவ்வளவு டேஸ்டான பருத்திப்பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு தெரியுமா? அல்வாவை செஞ்ச உடனே அப்படியே வாழை இலையில கொட்டி அதை மடித்து மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்றேன். அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஏங்க நான் பில்டப்லாம் கொடுக்கலங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில்